வெற்றிமாறன் இளையராஜா கூட்டணியில் சூரி, விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் நடிப்பில் விடுதலை 2 உலகமெங்கும் இன்று முதல். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சமீபத்தில் சீமான் அவர்கள் சந்திச்ச ஒரு விஷயம் தான் ரஜினி அவர்களோட ஆதரவு நாம் தமிழருக்கா? அரசியலுக்கு அவர் வரன்னு சொன்னதுலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பேசுன அதிகபட்சமான பேசுனது அவர் தான். தலைவரை பழிச்சுக்கிட்டவங்க யாருமே தப்ப முடியாதுன்றது மறுபடியும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு. அவர் அரசியலை விட்டு விலகிட்டார், அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னாங்க. அரசியலையும் அவரையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அவர் இருக்கிறவரையும் தமிழ்நாட்டில் அரசியலும் அவரோட கலந்துருக்கும். நிச்சயமாக இது மூலியமாக கூட அவருடைய எண்ணங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் வருவாரா? விஜய் அவர்களை சந்திப்பாரா ரஜினி அவர்கள்? தமிழ்நாட்டு அரசியலும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அவர் இருக்கிறவர்களையும் அவரோட அரசியல் இருக்கும். விஜய் சார் பார்க்கணும்னு சொல்லி தலைவரை பார்த்தாலும் சந்திப்பார். ரஜினி ரசிகர்களுக்கு உங்கள் உட்பட எல்லாருக்குமே விஜய் மீது ஏதாவது தனிப்பட்ட வன்மம் எதாவது இருக்கு? இப்போ நான் எப்படி தலைவரோட ரசிகராக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா வெளிப்படையாக சொன்னேன் இல்லையா? இது போல் பல தடவை பல பேட்டிகள் அவர் சொல்லியிருக்காருல்ல, அதில் எப்படி நம்ம வன்மமாக எடுத்துக்க முடியும்? 12 ஏக்கர் கேளம்பாக்கத்தில் வாங்கியிருக்காரு. ஓகே, வாங்கினதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, அங்கே ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும். இலவசமாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி எல்லாருக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட இயக்குனர் சாய் ரமணி சார் இருக்காங்க. அது இல்லாமல் அவர் இன்ட்ரோ கொடுக்கணும்னா ரஜினி அவர்களின் வெறியன் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் அவரை பற்றி பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், சூப்பராக. சவால் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக கொடுத்ததுக்கு. எங்கேருந்து நான் தொடங்கணும்னா சூப்பர் ஸ்டார்ட்லேருந்தே தொடங்கிறேன். உங்களோட பார்வையில் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னா என்னெல்லாம் ஷேர் பண்ணுவீங்க சார்? எனக்கு ஒரு 13 வயசு இருக்கும்போதே அவர் மேலே ஒரு ஈடுபாடு. போயஸ் கார்டனில் அவரோட வீடு இருக்கு இல்லையா, அப்போ அவர் வீட்டு கேட்டுக்கிட்ட போய் நிற்கிறது, அவரை எப்பயாவது பார்க்க மாட்டோமான்னு சொல்லி நினைக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி உள்ளே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் போனோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அவரோட. அந்த வயசுலேருந்தே அவரை நம்ம பார்க்கணுன்ற ஒரு ஈர்ப்பு இருக்குது. அப்போல்லாம் அதிகமாக தொலைக்காட்சி கூட இல்லாத ஒரு நேரம். அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனால் பார்க்குறது, அந்த படம் கூட பழைய படங்கள் தான் பார்க்குறது, புது படங்கள் பார்க்குற வயசும் கிடையாது, அப்போ போய் பார்க்குறதும் கிடையாது. அந்த காலத்திலிருந்தே அவர் மேலே ஒரு அளவற்ற ஒரு ஈடுபாடு இருந்தது. அவர் மேலே ஒரு அன்பு இருந்தது. என்னன்னே தெரியல. அவர் சினிமாவில் தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம் இல்லையா? சினிமாவில் பார்த்த ஒரு மனிதரை நான் நேரில் போய் பழகிற வாய்ப்பு கிடைச்சது இல்லை. இது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அவரை பொறுத்தவரையிலையும் அவர் சொல்லி கொடுத்து நிறைய விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்றது இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம ரசிகர் மன்ற நண்பர்களோடலாம் பழகும்போது அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் வேத வாக்காக எடுத்துக்கிட்டு தன் பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த சொல்லி கொடுத்து வளர்க்குறது, ஆன்மீகத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறது, அப்பா அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறது, இந்த மாதிரி அவர் படத்தில் பேசின அதிகபட்ச பஞ்ச் டயலாக் எல்லாம் நல்ல விதத்துக்கு பயன்படுத்துகிறாங்கன்னும் போது அவர் மேலே நம்ம ரசிகர்கள் வச்ச ஒரு அன்பு தான் அவர் திரும்ப சொல்கிறதையும் நம்ம கேட்டு நடந்துக்கணுன்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம அவரை போய் நேரில் சந்திக்க போகிறோம். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் சந்திக்க போகிறோம். அதுவும் ஒரு சினிமா படம் டைரக்டராக போய் சந்திக்க போகிறோம். இந்த சந்திப்பு எப்படி இருக்க போகுதுன்றது முதல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லவ் சொல்லும்போது ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி அவரை போய் நம்ம பார்க்க போகிறோம். இதில் எந்த விதமான இடையூறு நடந்துடக்கூடாது. தூக்கம் இல்லை, நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. ஏன்னா தூக்கம் இல்லைனாக்கா நம்மளை அறியாமல் லேட் ஆகிட போகுது. அலாரம் அடிக்குதான்னு எடுத்து பார்க்குறது. ஏன்னா வீடு எனக்கு தூரம், மேடவாக்கத்துக்கிட்ட நான் இருக்கேன். நான் எனக்கு அங்கேருந்து இங்கே வரணும், அதனால் எனக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிட போகுது சொல்லிட்டு ஒரு வழியாக அவரை போய் பார்த்ததும் போயிட்டு அப்படியே அவரை பார்த்த ஆசீர்வாதம் அவர்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசினார். நல்லா அந்த சந்திப்பு எனக்கு மாஸ்டர் வந்திருந்தார், கேமராமேன் சர்வேஸ் முராரி வந்தார், அம்ரீஷ் மியூசிக் டைரக்டர் வந்திருந்தார், நான் போயிருந்தேன். 4 பேர் போனோம். படத்தை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினார். அதுலேயும் அவர் நம்ம படத்தை பார்த்து சொல்கிறாரு, சார் பேர் சொல்லியே சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொல்லிவிட்டு அப்போ சொன்னார், படம் ரொம்ப மாஸாக பண்ணிட்டீங்க, லாரன்ஸ் வச்சு நல்லா வேறு மாதிரி பண்ணிட்டீங்க, ஸ்டைலு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினார். ரொம்ப பிடிச்சிருந்தது. கிராண்டியராக இருந்தது படம், நல்ல பிரம்மாண்டமாக பண்ணிட்டீங்க, மாஸாக பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போதெல்லாம்
நம்ம வந்து அவர் படங்கள் பார்த்து நம்ம வந்து சினிமா கற்றுக்கணும். நம்ம வந்து பேசிக்காக வேறு எதுவும் இதுக்காக வந்துட்டு சினிமா படிக்கணும்னு சொல்லிட்டு எந்த கிளாஸுக்கும் போனது கிடையாது. சினிமா பார்த்து தான் சினிமா கற்றுக்கிட்டோம். நம்ம அதில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணுற டைரக்டராக தான் நம்ம வந்திருக்கிறோம். அவர் சூப்பர் ஸ்டார் வாயிலிருந்து நம்மளை பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க படம், அதுவும் நல்லா மாசா ஸ்டைலாக பண்ணியிருக்கேன்ற வார்த்தையெல்லாம் கேட்கும்போது இந்த சந்தோஷத்துக்கு இணையாக வந்து வேறு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு அவர் மேலே அது வந்து அன்னைக்கு சந்திப்பு வந்து வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாத ஒரு சந்திப்பு அது. ஓகே, ஷேர் பண்ணீங்களா சார்? தலைவரே நான் என்னெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம். அப்போ அன்னைக்கு பேச முடியல. அடுத்தடுத்து நான் அவர்கிட்ட நிறைய பேசியிருக்கேன். பேசுனதெல்லாம் வந்து அரசியல் பற்றிலாம் கூட நிறைய பேசுவோம். அது அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் நான் அடுத்தடுத்து அவரை போய் பார்த்தேன். இப்போ எல்லோரும் வந்து இப்போ கதை சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நானும் ஒரு சந்தர்ப்பம் அவர்கிட்ட கேட்டேன். அவரும் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த சந்தர்ப்பத்தை நானும் பயன்படுத்திக்கணுன்ட்டு அவர்கிட்ட போனேன். ஆனால் போகும்போது வந்துட்டு ஒரே ஒரு சின்ன கால்குலேஷன், அதாவது திறமையும் இருந்தால் மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் கூட இருக்கணுன்றதுக்கு ரஜினி சாரோட வந்து கதை கேட்குறேன்னு சொல்லி அவர் படம் நான் நடிக்கிறதுக்கு நான் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து என்னை கதை கேட்குறேன் வர சொல்லி நான் போய் அவரோட உட்காந்து பேசுகிறேன். 40 நிமிஷம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நான் போகும்போது ஒரே ஒரு விஷயம், நான் ஒழுங்காக அந்த கதையை வந்து நான் சொல்லியிருந்தேனாக்கா அந்த படமே வந்து பண்ணியிருப்பார் அவர். அது ஒரு பெரிய அவருக்காக நான் ஒரு படமாக அவருடைய ரசிகனாக இருந்த நான் இந்த அளவுக்கு ஒரு பாட்டு கூட அவரை பற்றி நான் அவ்வளோ உணர்ந்து எழுதுகிறேன். அவரை வச்சு படம் பண்ண நம்ம எப்படி நினச்சிருப்பேன் நான். அப்படியாப்பட்ட ஒரு கதையை வச்சுருந்தேன் நான். அது வேறு ஒரு நடுவில் ஒரு நண்பரோட வற்புறுத்துதலால் நான் என்ன பண்ணிட்டேன், டைட்டில் மட்டும் வந்துட்டு நீ பாஷா 2ன்னு சொல்லு, அவர் வந்து மிரண்டுடுவார், அவர் வந்து அப்படி ஆகிடுவார் இப்படி ஆகிடுவார் சொல்லி நான் சொன்னேன். இல்லை, அந்த கதையை வந்து பாஷா 2 அதுக்குள்ளே அடாப்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லும்போது பாஷா 2ன்னு சொன்னேன். கேட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். சாய், பாஷா வந்து ஒரு பாஷா தான், அதை வந்து நம்ம தொடக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு பாஷாவை வந்து நம்மளால் பீட் பண்ணவே முடியாது, அதை அப்படியே விட்டுடுவோம். அதை பற்றி நம்ம பேசணும்னா தப்பாயிடும். சுரேஷ் கிருஷ்ணா கூட வந்து சொன்னார் பாஷா 2 பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் அதையே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைன் சொன்னேன். அவர் பாஷா 2க்கு அவர் ஒரு லைன் சொன்னார். நான் சொன்னது இன்னமும் 10 நிமிஷத்துக்குள்ளே 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒரு 20 நிமிஷம் பாஷா 2 கதையை சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொல்லிட்டாரு, இந்த பாஷா 2ன்றது வேண்டாம், நம்ம வேறு ஒன்று பிளான் பண்ணுவோம் அப்படின்னாரு. அந்த பிளான் பண்ணுவோன்னு சொன்னதுக்கப்புறம் அரசியல் பயங்கர சூடு பிடிச்சிது. அப்போ வந்து இது போல் படங்கள் நிறைய பண்ணுவாருன்ற ஒரு இல்லாத ஒரு டைமு. அப்போ ஒரு படம் பண்ணுவாரா மாட்டாரான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா அரசியல் வந்து பரபரப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கதை சொல்கிற ஒரு சந்தர்ப்பமே எனக்கு அமையல, அவர் கேட்குறதுக்கான அந்த சூழ்நிலையும் அமையல. அது அன்றைக்கி எனக்கு வந்து மிஸ் ஆச்சு. இப்போ ஒரு ரசிகனாக இருந்து ஒரு டைரக்டராக நம்ம அவரை போய் பார்க்க போயிட்டு அவரை ஒரு நடிகராக வந்து நம்ம அவர்கிட்ட வந்து ஒரு கதை சொல்லி அந்த கதையை அவர் கேட்டுட்டு பண்ண முடியாமல் போனது. ஆனால் இன்றைக்கி உணர்கிறேன் நான். அன்றைக்கி அவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்குது தெரியுங்களா, பாஷா 2 வந்து பண்ணக்கூடாது, பாஷா 1 பீட் பண்ண முடியாதுன்னும் போதெல்லாம் எனக்கு இப்போ இந்தியன் 2 பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது தலைவர் அப்போவே எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காரு பாருங்க இல்லையா. இந்தியன் அந்த மாதிரி தான், இந்தியன் அப்படியே விட்டுருக்கணும். அது இந்தியன் 2ன்னு ஒன்று பண்ணும்போது என்ன ஆகுதுனாக்கா, இதுதான் அவர் சொன்ன அந்த அர்த்தம். அந்த 1 வந்து பீட் பண்ண முடியாது, அந்த 1ஓட இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுடுவோன்னாரு. சூப்பரான சஜஷன் அது. அதில் போயிட்டு நான் அந்த படம் வந்து அவர்கிட்ட பண்ண முடியாமலும் அந்த கதையை என்றைக்கு ஒன்றா பண்ண முடியும். கதைக்கும் டைட்டிலுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு. நம்ம சூழ்நிலை நம்மளுக்கு ஏதாவது கூட ஒன்று வரும்ல, ஏதாவது நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு கூடவே வந்து பாஷா 2ன்னு ஒன்று சொல்லி அதை அப்போ தள்ளி வச்சாச்சு. அதோட படம் பற்றி அவர்கிட்ட நான் அதிகமாக பேசலை. இது மிக முக்கியமாக உங்களுக்குலாம் பாதுகாத்து நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்ற விஷயம் தான் சார். அவருக்கு சம்டைம்ஸ் நிறைய விஷயங்கள் முடியாமல் போயிருக்கு. அப்போல்லாம் உங்களோட என்ன ரியாக்ஷனாக இருந்துச்சு? அப்போது தலைவர் எப்படி? நம்மளுக்கு என்னங்க, தலைவருக்கு வந்து ஒரு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுதுனாக்கா, இப்போ நம்ம வீட்டில் அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா என்ன ஒரு பதப்பதப்பு இருக்குமோ, அது போல் ஒரு உணர்வு தான் இருக்கும். அவருக்கு சீக்கிரமாக சரியாயிடணும்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது நம்ம ப்ரே பண்ணிக்குவோம் இல்லையா. சில பேர் வந்துட்டு நம்ம ரசிகர்கள் வந்துட்டு நான் சந்தித்தேன், அவங்களாம் வந்துட்டு அதிகபட்சமாலாம் வந்துட்டு இந்த பறவை காவடின்ற மாதிரிலாம் வேண்டுதல், இந்த மண் சாதம் சாப்பிட்றது, இந்த மாதிரி தீச்சட்டி எடுக்கிறது, அவருக்காக வந்துட்டு ரத்த தானம் பண்ணுறது, வேண்டுதலாகவே பண்ணுறது, தலையில் வந்து தேங்காய் உடைச்சிக்கிறது, இந்த மாதிரி வந்துட்டு அவர் உடல் நல்லா இருக்கணும், அவர் ஆரோக்கியத்தோடு இருக்கணும், அவருக்காக வந்து எந்த சூழ்நிலையும் வந்து எது ஒன்றா செய்யக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காங்க. அவரோட கோடிக்கணக்கான ரசிகர்கள் அவருக்காகவே இருக்காங்க. அதுபோல் அவருக்கு எது ஒன்று நடந்தாலும் உடனே வந்து இவங்கெல்லாம் வந்து வருத்தப்பட செய்வாங்க, வேண்டுதல் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அந்த வேண்டுதல் கூட பல சமயங்களில் பலிச்சிருக்குன்றது தான் உண்மை. இன்ன வரைக்கும் பலிச்சிட்டு இருக்கு. இந்த ஆன்மீகம் மேலே அவருக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. தன்னோட ரசிகர்களும் அதில் இருக்கணும் அப்படின்னு அவர் விருப்பப்படுவார்.
அந்த அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள அவர் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? அதை பின்பற்றும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்? இல்லை, இப்போ அவர் போகிற அந்த ஆன்மீகம்ன்றது வந்து அவர் இமயமலைக்கு போகிறதும், பாபாஜியை பார்க்குறதும், நிறைய சித்தர்களை ஞானிகளை சந்திக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அடிப்படையாக வந்து சாமி கும்பிடுங்கன்றதை வந்து ஒரு வரியில் சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சது அப்படி தான். நான் எந்த கோயிலுக்கு போகிறேன் என்ன பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் காலையில் எழுந்து நான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறது முன்னாடி குளிச்சுட்டு வத்தி எடுத்து சாமி முன்னாடி காமிச்சிட்டு நான் அந்த நேரத்தில் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நான் பண்ணுறேன்னாக்கா இதெல்லாம் வந்து ஆன்மீகத்தினுடைய ஈடுபாடு தான். இந்த கோயிலுக்கு போனால் தான் சாமி கிடைக்குன்ட்டு கிடையாது. நான் போகிறேன், கோயிலுக்கெல்லாம் போவேன். ஆனாலும் வந்து அந்த ஒரு ஈடுபாடை உண்டாக்குனது வந்துட்டு இப்போ அவர் வந்து இமயமலைக்கெல்லாம் போகிறாரு, இவ்வளோ தூரம்லாம் போய் சாமிகளெல்லாம் போய் பார்க்குறாருன்ற பட்சத்தில் நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதுன்றது வந்து சாமியை வந்து நம்ம வணங்கணும். சாமியை வந்து நம்மளுக்கு வந்து செய்வாங்க. சாமிக்கிட்ட வந்து நம்ம அவங்க ஒரு நல்லது பண்ணாங்கன்னா கூட நம்ம சாமிக்கே கூட நம்ம நன்றி சொல்லணும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து அது என்னவோ அவரோட ஈடுபாடு இருந்ததுனால தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ பாசிட்டிவ் சார். எவ்வளோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த விமர்சனங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கு. ரஜினி அவர்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. குறிப்பாக இந்த அரசியல் அப்படின்ற விஷயம் அதில் ஏமாற்றமாக நீங்கள் நினைக்கிறீங்களா? ரசிகராக ஒரு ஏமாற்றமாக இருக்குது, இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்றது? இல்லை, அவருக்கே அது ஏமாற்றமாக தானே இருக்குது. அவருக்கே வந்து அரசியல் வந்து அவருக்கு ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க அவர் அரசியலை விட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் இருக்கிற வரையிலும் தமிழ்நாட்டில் அவரோட அரசியல் இருக்கும். ஓகே, அரசியல் இல்லாமல் அவரையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் அரசியல் தான். அவர் அரசியலெல்லாம் விட்டு அவர் விலகவும் இல்லை, அவர் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்கார். அவரோட ஒவ்வொரு நிமிஷமும் வந்து அவர் ஒரு சமயம் சொல்லியிருந்தார், நான் ஏதோ இதுவரையிலும் வெளிப்படைத்தன்மையாக பேசுகிற யாரையுமே நான் இவரை மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மையாக மேடையில் பேசுகிற ஒரு மனிதரை நான் சந்தித்ததே இல்லை, பார்த்தது இல்லை. அந்தளவுக்கு உண்மையை பேசக்கூடிய ஒருத்தர் தான். ஒரு தடவை பேசும்போது சொன்னார், எனக்கு 10 நிமிஷம் கூட எனக்கு நிம்மதி இல்லை, 10% கூட எனக்கு நிம்மதி இல்லை, அந்தளவுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுன்னு சொன்னார். எனக்கு தெரியும் அவருக்கு வந்து அந்த 10% கூட நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைனாக்கா நம்ம வரோன்னு சொல்லிவிட்டு இந்த மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்மளால் அது பண்ண முடியலையேன்ற ஒரு விஷயம் வந்து அவர் உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். அவர் சொன்னார் இல்லையா, கர்நாடகா பெங்களூரில் ட்ரெயின் ஏறி இங்கே தமிழ்நாடு சென்ட்ரலில் வந்து இறங்கிட்டார், டிக்கெட்டை கூட தொலைச்சிட்டாரு. அன்றைக்கி வந்து நான் இங்கே இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்றைக்கி வரலாம் எனக்கு வந்து எல்லாமுமா இருக்காங்க, அவங்க எனக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அப்படி சொல்கிறது வந்து அவர் தானே சொன்னார். அப்படி அவர் மனசை விட்டு வெளிப்படையாக சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் நல்லது ஒன்று பண்ணாமல் அவருடைய அரசியல் பயணம், அவருடைய சினிமா பயணம் எதுவுமே வந்து முடிவுக்கு வராது. ஓகே, நிச்சயமாக அவரால் முடிஞ்சது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்று பண்ணுவார். அதுக்கான எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. ஓகே, இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் சொல்லும் பொழுது அதுவும் வச்சுருக்காங்க. அவர் என்ன செஞ்சுருக்காரு தமிழக மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ரஜினி அவர்கள் என்ன செஞ்சார், என்ன செய்வாருன்ற எதிர்பார்ப்பு இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு அது ஒரு இதாக இருக்குமா சார்? இந்த இதில் ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்கும்போது ஒரு கோபம் வருதா? இல்லை, என்ன செஞ்சாருன்னு அவங்க கேட்கும்போது அவர் செஞ்சதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கேள்வி கேட்க வேண்டியது அவங்களுடைய அசைன்மெண்ட்டு. அவங்க அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் செய்கிறத செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். நான் தான் இப்போ சொன்னேனே, இன்னும் செய்வாருன்னு தானே சொல்கிறேன் நான். ஓகே, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டார் நான் சொல்கிறேன். இல்லை, எதுவுமே இங்கே முடியல. அரசியலில் அவர் இருக்கார், அவர் இல்லாமல் அரசியல் இங்கே கிடையாது. கண்டிப்பாக வந்து அவரால் முடிஞ்சது மக்களுக்கு வந்து எந்த விதத்தில் செய்யணுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அது நேரடியாக வந்து செய்கிறாரா இல்லை மறைமுகமாக செய்கிறாரா, எப்படி செய்கிறாருன்றது கிடையாது. அந்த விமர்சகர்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு வாய் மேலே விரல வைக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும், அதை அவர் செய்வார். ஓகே, மக்களுக்காக தான், தமிழ்நாட்டு மக்களுக்காக, என்னை வாழ வைத்த தமிழ் மக்களுக்காக நான் ஒன்று செய்யணும்னு சொல்லிகிட்டே இருக்கார்ல, அந்த செய்ய வேண்டியது அவர் செய்யும்போது இந்த கேள்வி கேட்குறவங்க எல்லாரும் வாய் மேலே விரல வச்சுக்கிட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க. அது ஒன்று நடக்கும். சார் இப்போ இருக்க நீங்கள் சொன்னீங்க இந்த அரசியல் சூழல், இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் தலைவர் அவர்கள் தேவைப்படுறாரு, தலைவரின் ஆதரவும் தேவைப்படுது. நிறைய பேர் நேரில் சந்திச்சுக்கிறாங்க. அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது, எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? ரஜினி அவர்களுக்கும் அந்த கணக்கு புரியும், ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு குழப்பம் நிலையில் இருக்கீங்களா? இல்லை, அப்படி ரசிகர்கள் குழப்பத்தில் இருந்தாங்கன்னா கூட அதை தெளிவுபடுத்திட வேண்டியது. இப்போ வந்து பாரத பிரதமரே வந்து அவரோட வீட்டுக்கு போகிறாரு, அவரை சாதாரணமாக போய் மீட் பண்ணுறாரு, அமித்ஷா வந்து மீட் பண்ணுறாரு. இப்போ வந்து எல்லாருமே வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் மேலே அவ்வளோ அன்பு காட்டுறாரு, அவரும் அவர் மேலே அன்பு காட்டுறாரு. இன்றைக்கி இவர் மேலேனாக்கா அன்றைக்கி ஐயா கலைஞர் அவர்களோடவும் நெருக்கமாக இருந்தார். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் எந்த அரசியல் தலைவர், பிரதமர் உட்பட நான் சொல்கிறேன், பேசணும்னு நினச்சார்னாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் அவர் முடிவு பண்ணி பேசணும்னு நினச்சார்னாக்கா அந்த எந்த நபரை அவர் சந்திக்கணுமோ
அந்த நம்பரோட உடனே தொலைபேசியில் பேச முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல இருக்கார். அவரை வந்து பார்த்துட்டாங்கன்றதுக்காக வந்து நம்ம வந்து குழம்பக்கூடாது. அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை பார்த்து நம்ம பெருமைப்பட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த தன்மை வந்து எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்தோன்னாக்கா எந்த நடிகருக்கும் இருக்காது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தவிர. சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம், அது நீங்கள் விட மாட்டீங்க, அவரே விட்டாலும் நீங்கள் விட மாட்டீங்க. ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்? அந்த வார்த்தையில் என்ன ஒரு மாயம் இருக்குது? நம்மளுக்கு ஈஸியாக சொல்லணுன்னாக்கா சூப்பர் ஸ்டார்னாங்க வேறு இதெல்லாம் தெரியாதுங்க. கருத்து தெரிஞ்சதுலேருந்து சூப்பர் ஸ்டார்னால் அது அவர் மட்டும்தாங்க. ஓகே, அவர் மட்டும்தான். அப்புறம் கலெக்ஷனில் சூப்பர் ஸ்டார்ன்றாங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு சினிமாவோட கலெக்ஷனில் நம்பர் 1ல் இருக்கிறது அவர் தான். அப்புறம் வேறு என்ன வேணும்? அவர் தான் சூப்பர் ஸ்டார். இல்லை, அவருக்காக அந்த ஒரு பட்டத்துக்காகவே நிறைய சர்ச்சைகளும் வந்துச்சு, நீங்களும் அதை சந்திச்சிருந்துருப்பீங்க. அது ஈஸியாக எளிதில் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அது எளிதில் எதையுமே வாங்க முடியாது. அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாவில் வந்து சில நடிகர்கள் வந்துட்டு கொஞ்ச நாள் வந்து போராடினாங்க. அவங்களால வந்து அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் இல்லை, அவங்களுக்கு வேறு யாரோ முதலீடு பண்ணி தான் அவங்கள வளர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பெரிய நடிகரானாங்க. நடுவில் படங்கள் இல்லாமல் போகும்போது ஒரு 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 கேப் எடுத்துக்குவாங்க, வேறு தொழிலுக்கு போவாங்க, திரும்ப சினிமாவுக்கு வருவாங்க. இப்படிலாம் எந்த விஷயமா எந்த விதமான கன்ஃபியூஷனும் இல்லாமல் அன்றைக்கி 3 முடிச்சில் தொடங்கி இன்றைக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கிற கூலி வரலையும் ஒரு இடத்துலையும் பிரேக்கே கிடையாது. அவர் மாட்டும் வந்ததுலேருந்து அவர் இப்படி தான் போயிட்டுருக்காரே தவிர எங்கேயுமே வந்து டவுன்ஃபால் ஆனதே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு நடிகர் 50 வருஷம் சினிமாவை பூர்த்தி பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் இது பொருத்தமான ஒரு விஷயம். அதனால் அதில் வந்து யார் என்ன சொன்னாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார்ன்றதை வந்து எல்லாரும் ஒத்துக்குவாங்க. யாரோ 1-2 பேர் அதை பற்றி சர்ச்சையாக பேசிகிட்டு இருந்தாலும் இனிமேல் அதை பற்றி பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் தான் அந்த இடம். ஓகே, அவர் தன் ரசிகர் மேலே எவ்வளோ கவனமாக இருக்கார், எவ்வளோ லவ்வோடு இருக்கார். ஏன்னா யாராவது பார்த்துட்டு வந்தாலும் கூட உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். ரசிகர்கள் எவ்வளோ முக்கியம் ரஜினி அவர்களுக்கு? அவருக்கு வந்து ரசிகர்கள் எவ்வளோ முக்கியம்னாக்கா, ரசிகர்கள் வந்து எதுக்காக வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் கூட அவர் வீட்டில் இருக்க மாட்டார். என்னன்னாக்கா அவர் சாதாரணமாக வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் வீட்டு வாசல்லையும் போய் இந்த மாதிரி எந்த ரசிகர்களும் போய் நான் நின்று பார்க்கல, கேள்விப்படல. ஏன்னா ஒரு சாதாரண தீபாவளி பொங்கல்லேருந்து எந்த ஒரு நல்ல விசேஷம் இருந்தாலும், நியூ இயராக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவர் வீட்டுக்கிட்ட போய் ஒரு கூட்டம் கூடுறாங்க. அதில் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனை வருது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னாக்கா அவர் மேலே வந்து ரசிகர்கள் எந்த அளவுக்கு அன்பு வச்சுருக்கிறாங்க அப்படின்றது தான் இதில் தெரியுது. அவரை வந்து பார்க்கணும், அவருடைய வாழ்த்து வாங்கணும், அதுக்காக அவரை தேடி போய் அவரை போய் பார்க்குறாங்க. இது வந்து அவர் இருக்கிற வரையிலையும் போயஸ் கார்டன் பரபரப்பாக தான் இருக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இல்லை, அவங்களாம் கொஞ்சம் ஏஜ்ட் ஆயிடுச்சு, அவங்களுக்குலாம் வயசாயிடுச்சு, அவங்க கொஞ்சம் அமைதியாயிட்டாங்க. ரஜினி ரசிகர்கள் இருக்காங்களான்லாம் சில பேர் இந்த கேள்வி வைக்கும் பொழுது சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் இந்த பிறந்தநாள் வந்தப்பையும் சரி, ஒவ்வொரு படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதும் உங்களோட பலம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் தெரியாமல் இருக்காங்களோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனாக இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும்? இல்லை நம்ம பார்க்குறோம் இல்லையா, இப்போது படங்கள் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபஸ்ட் ஷோ பார்க்குற அந்த ஃபேன்ஸ்லாம் உள்ளேருந்துலாம் வெளில வராங்கல்ல, அவங்களெல்லாம் யாராவது காசு கொடுத்தா கூப்பிட்டு போனாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு அது இந்த வயசாகிடுச்சின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த வயசாகிடுச்சு ரசிகர்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சின்னு சொல்லும்போது வயசாகத்தாங்க செய்யும். அவருக்கு வந்து இப்போ 74வது பிறந்தநாள் வருதுனாக்கா, அவருக்கு இந்த வருஷத்தில் வந்து இவ்வளோ வயசில் இருக்கிறாருனாக்கா இவரை ரசித்த ரசிகர்கள் வந்து நிறைய பேருக்கு வயசாகி தான் இருக்கும். அந்த வயசானவரோட புள்ள இருக்கான்ல, அந்த ரசிகருடைய புள்ள இருக்கான்ல, அவனும் தலைவருடைய ரசிகனாக இருக்கான். அந்த புள்ளைக்கு ஒரு புள்ள பிறந்திருக்கான்ல, அவனும் தலைவரோட ரசிகனாக இருக்கான். இந்த கால்குலேஷன் தெரியாமல் தான் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு வயசாகிடுச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வயசாகலை, முதல்ல இருந்ததை விட இப்போ அதிகமான ரசிகர்கள் உருவாகியிருக்காங்க. ஏன்னாக்கா அப்பனும் தலைவர் ரசிகர், பிள்ளையும் ரசிகர், பேரனும் ரசிகர். இதுதான் பாட்டிலே சொல்லியிருந்தாரு. இந்த பாடலாக இருக்கட்டும், இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸோட அவர் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு, இயக்குநர்களோட அந்த ஒரு வேகம் குறையாமல் இருக்குது. ஸோ எப்படி சார், சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமாக இருக்குங்க. வருஷத்துக்கு 2 படம் பண்ணிகிட்டு இருந்தார். 2 வருஷத்துக்கு 1 படம் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ வந்து 1 வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு. அதாவது 2 வருஷத்துக்கு 1 படம் பண்ணார், இப்போது 1 வருஷத்துக்கு 2 படம் பண்ணுறாரு. அப்போ எப்படி இருக்கார் ஆள்? ஆரோக்கியமாக இருக்காரா? 75 வயசுலேயே வந்துட்டு ஓட்டம் எப்படி இருக்குது பார்த்தீங்கல்ல. அவர் கூட நடந்து போகிறவங்களே, பின்னாடி போகிறவங்களே, ஏதோ ஒரு வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு இடத்துல ஸ்லிப்பாக நின்றுடுவான். அவருடைய வேகத்துக்கிட்ட இவங்களுடைய வேகம்லாம் வந்து எடுபடலை. அதனால் அவருடைய வேகம் இப்படி தான் இருக்கும். இன்னும் எத்தனை வயசானாலும் அவர் அந்த குதிரைக்கு வயசாகாது, வேகம் குறையாது. ஓகே, அவருக்காக பாடல் நீங்கள் எழுதிருக்கீங்க, இன்ன வரைக்கும் அவர் இருந்துக்கிட்டே இருக்காரு. அவ்வளோ ஸ்பெஷலாக சார் உங்களுக்கு? இல்லைனா இப்போ கூட நான் வந்து உட்காந்து பேச வேண்டியது இல்லையே. கண்டிப்பாக எனக்கு அவர் ஸ்பெஷலுன்றதுனால தான் நான் இப்போவும் வந்து நீங்கள் கேட்டீங்க நான் வரணும் பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக ஒவ்வொரு பர்த்டேக்கு நான் ஒரு பாட்டு ஒன்று எழுதி அதை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த பர்த்டேக்கு வந்துட்டு இந்த பேட்டி மூலியமாக வந்து தலைவருக்கு வந்து
வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அது Sure, ஹாப்பி பர்த்டே தலைவா. சார் நீங்க சொன்னீங்க பிரதமர் மோடி அவர்களிருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்பெல்லாம் பரபரப்பு இன்னும் இவ்வளோ பரபரப்பு இல்லை. ஆனால் சமீபத்தில் சீமான் அவர்கள் சந்திச்ச ஒரு விஷயம் தான் ரஜினி அவர்களோட ஆதரவு நாம் தமிழருக்கா? அவர் வந்து சந்திச்சார். தலைவரோட வேட்டையின் படத்து டயலாக் தான் எனக்கு ஞாபகம் ஆகுது. குறி வச்சா ஏற வேணும். இல்லை அது எப்படி எடுத்துக்கிறது சார்? இல்லை அவர் வந்து நிறைய பேசினார், அவரை பற்றி நிறைய பேசினார். அதாவது அரசியலுக்கு அவர் வரேன்னு சொன்னதுலேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லி பேசின அதிகபட்சமான பேசுனது அவர் தான். அவரே போயஸ் கார்டனோட இடத்துக்கு வந்திருக்காரு, தலைவரை மீட் பண்ணியிருக்காரு. அதனால் தலைவரை பழிச்சுக்கிட்டவங்க யாருமே வந்து தப்ப முடியாதுன்றது மறுபடியும் ஒரு முறை வந்து நிரூபணமாயிருக்கு. ஓகே. அதனால் இந்த சந்திப்பு நம்ம வந்துட்டு வெறும் ஏதோ ஜஸ்ட்டு அவர் பார்க்கணும்னு நினச்சாங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாக்கா வீட்டில் கூப்பிட்டு இப்போ எல்லாரையும் பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ஏதோ ஷால் போட்டாங்க, ஏதோ பொக்கே கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியல. இந்த சந்திப்பு வந்து நான் சொன்னேனே, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற எண்ணம், நான் 10% தான் நிம்மதியாக இருக்கிறேன்னு தலைவர் சொன்ன அந்த விஷயம், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் அரசியலை விட்டு விலகிட்டார். அவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்னாங்க. அரசியலையும் அவரையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. அவர் இருக்கிறவரையும் தமிழ்நாட்டில் அரசியலும் அவரோட கலந்துருக்கும். அப்படி பார்க்கும்போது இதையும் நான் ஒரு அரசியலாக தான் பார்க்குறேன். இந்த அரசியல் இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசியல். நிச்சயமாக வந்து இது மூலியமாக கூட அவருடைய எண்ணங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. 96 எலெக்ஷனை பார்த்தீங்கல்ல, இப்போ 2026 பார்க்க போகிறீங்க. அன்னைக்கு ஒரு கிங் மேக்கராக இருந்தார் தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 26 எலெக்ஷனும் மறுபடியும் இவரோட வாய்ஸ் இல்லாமல் இருக்காது. நிச்சயமாக இந்த அரசியலில் அவர் இருக்கார். ஓகே. இல்லை சார், சீமான் அவர்கள் சந்தித்ததுக்கு அப்புறம் நான் கேட்டிருந்தேன் நடுவில் கூட, இந்த ரசிகர்களிடையே குழப்பம் அதிகமாக இருக்கோ? இல்லை, அந்த குழப்பம் எல்லாம் ஒரு இடத்துல வந்து சரியாயிடும். அது வந்து இப்போது ஒரு சந்திப்பு தானே நடந்திருக்கு. தொடர்ந்து அடுத்தடுத்து சந்திப்பு நடந்ததுனாக்கா ரசிகர்கள் வந்துட்டு இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, தலைவர் மேலே யாருமே கோபமே பட முடியாதுங்க. ஏன்னாக்கா அவர் மேலே வந்து கோவப்படுற அளவுக்கு நடந்துக்கல. அவர் கோவப்படுற அளவுக்கு அவரை வச்சுக்கவும் மாட்டார். அதனால் ரசிகர்கள் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வாங்க. அவர் ஒன்று சொல்லணும், அவர் வந்து கண்ணை காட்டினாருன்னா போதும், இவங்க எல்லாரும் வந்து சரியாயிடுவாங்க. ஓகே. விஜயம் வருவார்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கேள்வி இந்த நேரத்தில் வைக்கிறேன் நான். விஜய் அவர்கள் வருவாரா? விஜய் அவர்களை சந்திப்பாரா ரஜினி அவர்கள்? ஏன்னா எப்பவுமே போயஸ் கார்டன் கேட் ஓப்பனில் தான் இருக்கும். இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு அப்படின்ற வரும்பொழுது நீங்கள் ரசிகர்களாக இருக்கட்டும், ரஜினி அவர்களாக இருக்கட்டும், என்ன எப்படி எடுத்துக்கிறது? அது எல்லாம் வந்து நடக்கலாம். அரசியலில் எல்லாமே சகஜம்தான். நான் தான் சொன்னேன், தமிழ்நாட்டு அரசியலும் சூப்பர் ஸ்டார் அவர்களையும் பிரித்து பார்க்க முடியாது. அவர் இருக்கிறவர்களையும் அவரோட அரசியல் இருக்கும். அவர் அரசியல் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கனாக்கா அவங்களுக்கு அறியாமையில் சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். சரி, அவர் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ சந்தித்த இந்த சந்திப்பு கூட அரசியல் தான். நாளைக்கு ஒருவேளை விஜய் சார் வந்து பார்க்கணும்னு சொல்லி வந்து தலைவரை பார்த்தாலும் சந்திப்பார். ஓகே, அதுவும் நடக்கும். ஆனால் எல்லாம் சேர்ந்தது தானே. இப்போ நான் சொன்னேன், பிரதமரும் பார்க்குறாருன்னு சொல்கிறேன், இங்கே வந்து சிஎம் ஸ்டாலின் சாரும் பார்க்குறாருன்னு சொல்கிறேன். அந்த மாதிரி வந்துட்டு யார் வேணால் வருவாங்க, சந்திப்பாங்க. ஒருவேளை இவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு வாழ்த்து வாங்குறதுக்காக கூடவும் வந்து பார்க்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை பொறுத்தவரையிலையும் அவர் எல்லாத்தையுமே இது முடியவே முடியாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது முடிஞ்சது இல்லை. இப்போ சீமான் அவர்கள் வந்து அவரை பேசாத வார்த்தையே கிடையாது. நானே அதுக்கு எதிராக நிறைய இடத்துல நிறைய விவாதத்தில் நான் கலந்துக்கிட்டு இருக்கேன், நான் கோவப்பட்டிருக்கிறேன், எல்லாம் நடந்தது. இப்போ அவர் மேலே வந்துட்டு அதாவது சும்மா ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூப்பிட்டு பேசிட்டு போகிற அளவுக்கு சாதாரண சந்திப்பாக தெரியலன்னு சொன்னதுக்கான காரணம், அவர் மேலே தோல் மேலே கையை போட்டுட்டு இவர் நின்றுட்டு இருந்த ஒரு விஷயமும் ஒரு அரசியல் பேசாமல் உள்ளுக்குள்ளே ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறாங்கனாக்கா நிச்சயமாக அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஓகே, எல்லாமே அரசியல் தான். இப்போ அவர் பண்ணுறதும் அரசியல் தான். நாளைக்கு 26 அவர் பண்ண போகிறதும் அரசியல் தான். ஆனால் ரசிகர்களுக்கு, அதாவது ரஜினி ரசிகர்களுக்கு உங்கள் உட்பட எல்லாருக்குமே விஜய் மீது ஏதாவது தனிப்பட்ட வன்மம் எதாவது இருக்குங்களா? வன்மம்னு அதை எடுத்துக்க முடியாதுங்க. அவர் வந்து எங்கேருந்துங்க வந்தார்? அவர் எங்களை மாதிரி ஒரு ரசிகர் தாங்க அவர். இப்போ நான் எப்படி தலைவரோட ரசிகராக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, வெளிப்படையாக சொன்னேன் இல்லையா? இது போல் பல தடவை பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காருல்ல. அதில் எப்படி நம்ம வன்மமாக எடுத்துக்க முடியும்? ஒரு இடத்துல போட்டி தான் இருக்குமே தவிர பொறாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அவர் வயசுக்கு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு அவர் இடத்த வந்து யாராலையும் நிரப்ப முடியாது. ஏன்னா இப்போ அவர் நடிக்க போகிறன்ற படம் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. 75 வயசில் ஒருத்தர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு. அதுவும் தமிழ் சினிமாவிலேருந்து ஒருத்தர் சாதிக்கிறாரு. அதுவும் 50 வருஷத்து சினிமாவை வந்து
அவர் வந்து நிலைச்சி நின்று இருக்கிறாரு, இன்றைக்கும் அந்த நம்பர் 1 கலெக்ஷனில் அவர் இருக்காருனாக்கா இதுக்கு மத்தியில் யாருமே போட்டி போட முடியாது. அதனால் ரசிகர்கள் வந்துட்டு நம்ம அவர் எங்கேயோ இருக்காரு, மற்றவங்களாம் எங்கேயோ இருக்கிறாங்க, நம்ம வந்து அதை ஈக்குவல் பண்ணி அவங்கள நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. இல்லை அந்த சூப்பர் ஸ்டார் பட்டமாக இருக்கட்டும், இப்போ அவர் அரசியல் இறங்கிட்டாரு. இல்லைங்க, விஜய் சாரே சொல்லிட்டாருங்க ஒரு இடத்துல, அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டாரு. இல்லை அதோட அதை விட்டுடணும். நம்ம மறுபடியும் நம்ம அதை போச்சுக்கிட்டு அவர் சொல்லலை, அவர் சொல்லாமல் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கோபம் இருந்தது, போட்டி இருந்ததுன்றது வேற. அவரே ஒரு இடத்துல சொல்லிட்டாருன்னும் போது விட்டுடணும். இப்போ இவர் எப்படி அங்கே போயஸ் கார்டனுக்கு வந்தார், அது மாதிரி அவரும் ஒரு நாளைக்கு வருவார். ரஜினி அவர்கள் மக்களுக்கு இனி என்ன செய்வார் அப்படின்ற கேள்வி நிறைய இடத்துல வச்சுட்டாங்க. நானும் அதை வச்சுருந்தேன். என்ன பிளான்ல சார் இருக்காரு? ஏதாவது நாங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்? கண்டிப்பாக செய்வாருங்க. இப்போ வந்து அவர் அதான் சொல்கிறேங்க, அவர் இவ்வளோ வயசுக்கு அப்புறமும் படம் நடிக்கிறாரு, 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாருன்ற பட்சத்தில் நிச்சயமாக அவருக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கும்ல. இப்போ நான் கேள்விப்பட்டவர்களையும் நான் சொல்கிறேன், நான் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு 12 ஏக்கர் வந்து கேளம்பாக்கத்தில் வாங்கியிருக்காரு. ஓகே. வாங்கினதுக்கான நோக்கம் என்னன்னாக்கா, அங்கே வந்து ஒரு பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஹாஸ்பிட்டல்னா கட்டிட்டு கலெக்ஷன் பண்ணுறதுக்காக இல்லை, இலவசமாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக அந்த ஹாஸ்பிட்டலை கட்டி எல்லாருக்கும் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஃப்ரீயாக கொடுக்கணுன்றது தான் அவருடைய நோக்கமாக இருக்குது. இதுபோல் இன்னும் கூட நிறைய பேச்சுக்கள் அடிப்படுது. சில கிராமங்களை கூட தத்தெடுக்க போகிறாரு அவர், அது மூலியமாக வந்து அந்த மக்களுக்கு வந்து செய்ய போகிறாரு அப்படின்றாங்க. இன்னும் சில பேர் பேசும்போது சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கனாக்கா, இப்போ இவ்வளோ பணம் வாங்குறாரு, அதெல்லாம் வந்து இந்த ரசிகர்களுக்காகவும் அந்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அவர் எல்லாத்துக்கும் பிளான் வச்சுருக்கிறாரு. இப்போ அந்த பிளான் எல்லாம் இனிமேல் வந்துட்டு ஒன்று ஒன்றா அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஓகே, நல்லது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அவர் வந்து கடங்காரனாக ஒரு நாள் நிற்க மாட்டாருங்க. இது வரையிலையும் வந்து அந்த மாதிரி வந்து வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தைக்கு வந்து வட்டி போட்டு தான் கொடுப்பாரே தவிர, சும்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்கிற இடத்துல அவர் நிற்க மாட்டார். அவரை பொறுத்தவரையிலையும் சொன்ன சொல்ல இது வரலையும் காப்பாற்றாத ஒரு ஆள் கிடையாது. நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணுன்றது அவர் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குது. அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ரொம்ப நன்றி சார். நன்றி.